கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்ஷடா கிருஷ்ணன் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொருவரும் உங்கள் வீடுகளிலே ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்ற உணர்வோடு கூட தேவனுடைய சன்னதியில் அமர்ந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு கூட கடந்து வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம். வல்லவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்கள் பிதாவே, உமக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்தின் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ராஜா, நீர் ஒருவரே பெரிய தேவன், நீர் ஒருவரே சர்வமுள்ள கர்த்தர், நீர் ஒருவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இவங்களுடைய வாழ்க்கையிலே செய்து இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, உங்களுடைய அன்பு பெரியது தோப்பனே, உங்களுடைய இரக்கங்கள் பெரியது. ராஜா, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கோடுதான் இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளாக இன்றைய தினத்திலே நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து உண்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய நாளாகி இன்றைய தினத்தை ஆண்டவரே பரிசுத்த நாள் என்று மனமகிழ்ச்சி நாள் என்று ஆசரிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு பாராட்டின கர்த்தாவே நல்ல கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஆலயங்களிலே வந்து நாங்கள் உண்மை ஆராதிக்க முடியாவிட்டாலும் கர்த்தாவே நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்திற்கு ஏற்ப எங்கள் வீடுகளிலே நாங்கள் அமர்ந்து கர்த்தாவே உண்மை ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க கிருபை செய்திருக்கிறபடியால் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதான ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தையும் என் தேவன் தாமே விருத்த சேதனம் பண்ணுங்க ராஜா. செவியை விருத்த சேதனம் பண்ணுங்க, மனதை விருத்த சேதனம் பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்திலே கர்த்தாவே நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் அப்பா ஒரே சிந்தையோடு அமர்ந்திருந்து ஒரே மனதோடு அமர்ந்திருந்து ஆராதிக்க என் தேவன் தாமே எங்களுக்கு அனுகிரகம் செய்ய ஆராதனை ஒவ்வொரு பாகங்களையும் தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய இனிய கருத்துல எங்களை முற்றிலுமாக தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவனுடைய பரிசுத்த கரமானது, என் தேவனுடைய ஆவியானுடைய பிரசன்னமானது கர்த்தாவே எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் அசைப்பட வேண்டுமாறு நோக்கி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை பாடலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த என்னை கடந்தால் நன்மைகள் வருமே என்னை என்னை கடந்தால் நன்மைகள் வருமே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்கள் மாலைகள் இதை மாறி பூவியாகும் தீரினோ மாலைகள் மாறிடுமோ அவர் திருவயனாலோ மாறுதல் நினைத்தவரே மாறிடுமோ அவர் திருவயனாலோ ஆறுதல் நினைத்தவரே எனக்கு தாசை வரும் பர்வதோ நீராயின் கண்களை எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை என் காலை தள்ளாட போட்டார் என்னை காக்கும் தேவனுரந்தார் என் காலை தள்ளாட போட்டார் வேலை காக்கும் தேவன்
எங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் எங்கெங்கும் என்னை அணுகாமல் வரத்தையும் பத்திரமாக காப்பாரேடு முதலா வரத்தையும் பத்திரமாக காப்பாரேடு முதலா தாசி வருவதோ நீராயிரம் கண்டதை தாசி வருவதோ நீராயிரம் கண்டதை. நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். முழு சிந்தையோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தருடைய சன்னதிக்கு நேராக கடந்து வந்து நம் தேவாதி தேவனை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே நாங்களும் ஆராதிக்கிறோம் ராஜா, நாங்களும் ஆராதிக்கிறோம் ராஜா இந்த உணர்வோடு கடந்து வந்து ஆண்டவரே கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரங்கள் தாவே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற தோப்பனே, ஆராதனைக்குரியவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமை தேவனே நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே உடைய ஜீவனை உடைய சன்னிதானத்திலே இதுவரைக்கும் இருக்க தாவே. ஆண்டவரே அப்பா நினைவு இருந்து ஆண்டவரே மண்டான மனுஷராகி எங்களை கத்தாவே. ஆண்டவரே நீர் கடைக்கண் நோக்கினீரே எதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன ஆண்டவரே கர்த்தாவே அப்பா பக்தரை போல ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறதான ஒவ்வொரு நன்மையான ஈவுகளுக்காகவும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறீங்க தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உன்னோடு கர்த்தாவே ஆகாரத்தை கொடுத்தீரே, உடுக்க வஸ்திரத்தை கொடுத்தீரே ராஜா. ஆண்டவரே உங்களுடைய போக்கையும் உங்களுடைய வரத்தை நீங்க பாதுகாத்தீங்களே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. மகிமை தேவனே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். மகிமைக்குரியவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆவியானவரே, ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒமேகாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மகிமை தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஏகோவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஏகோவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஏகோவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலைகளிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலைகளிலே இறங்கி வந்தவரே. தீர்க்கவாரும் எங்கள் ஆத்மவாரும் தீர்க்கவாரும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஏகோவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஏகோவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென் ராஜா, எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறபடியால்
நாங்களும் நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you master, thank you Lord. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மகிமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஆறுதலின் தேவனே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. நாம் நம்முடைய தேவனாய கர்த்தரை நம்முடைய இரண்டு கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதா நம்முடைய தேவாதி தேவனே, சகல விதமான பயபக்தியோடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய கண்களையும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் தேவனுக்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவருடைய பாதப்படியிலே நாம் அமர்ந்திருக்கிறவர்களாக ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கலாம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆம் இயேசுவே, நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர் ராஜா. நாங்களுடைய பாதப்படி அண்டே இருக்கிறோம் ராஜா. கேருபீன்களோடு சேராபீன்களோடு சேர்ந்து நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இதுவரைக்கும் எங்களோடு கூட இடைப்பட்டபடியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மீதமான நேரத்தை தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் தொடர்ந்து இந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே இந்திய தேசத்தின் மீட்பிற்காக, கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக மாத்திரமல்ல, இந்த பேண்டமிக் பீரியடில் உலகம் முழுவதும் COVID-19 என்கிற கிருமியினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற, அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நோய் கிருமி எப்படி வந்ததோ அப்படியே அது ஒன்றுமில்லாமல் மறைந்து போகும். அதற்கு நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் என் சமூகத்தில் கண்ணீரோடு அழுகையோடு நீங்கள் வந்து ஜெபிக்கிற பொழுது இதற்கு மருந்து கண்ணீர் தான் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னுடைய முகத்தை தேடி என்னிடத்தில் ஜெபம் பண்ணி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகும்போது நான் அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே தேசம் சுபிட்சம் அடைய வேண்டுமேயானால், தேசத்து ஜனங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமேயானால், ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனங்களாகிய நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை நாமே தாழ்த்தி நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நம்முடைய பொல்லாத வழிகள் நம்முடைய காணப்படுகிற
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களை விட்டுவிடும். பரிசுத்தமுள்ள ஜீவியை செய்ய ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் என்று ஜெபிக்கிறோம். மெய்யாகவே நமக்கு இரக்கம் பாராட்டுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்திற்கு சேவத்தை கொடுப்பார். எனவே கொஞ்ச நேரம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் நமக்காக காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நமக்காக நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை தம்மேல் எடுத்துக்கொண்டு சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவை நாம் ஒரு விஷயம் நோக்கி பார்ப்போமா? கொஞ்ச நேரம் ஆண்டவர், எனக்காக சிலுவையில் நீர் அடிக்கப்பட்டீரேன், எனக்காக நீர் நொறுக்கப்பட்டீரேன், எனக்காக ஆண்டவரே ரத்தத்தை சிந்தினீர். அப்பா அப்பா, ஒருவேளை நல்லவனுக்காக ஒரு மரிப்பது அரிது. நாங்கள் எல்லாரும் பாவிகளாய் இருக்கிறீர். எங்களுக்காக நீர் மரித்ததினால் எங்கள் மீது வைத்திருக்கிற உடைய அன்பை விளங்கப்பட்டீரே. ஏசப்பா, இயேசுவில் சிந்தின ரத்தம் என்னுடைய பாவத்தை போக்கும் பரிகாரமா, என்னில் உள்ள சாபங்களை நீக்கக்கூடிய பரிகாரமா, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான நோய்களை நீக்கக்கூடிய பரிகாரமாய் நீருடைய ரத்தத்தை சிந்தினீரே. எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசின் கிரியைகளை முறிக்கவும், பாதாளத்தின் வல்லமைகளை ஒட்டிக்கவும், பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படி நீர் உண்மையே எனக்காக தியாக பலியாய் ஒப்பு கொடுத்தீரே. ஆண்டவரே, உண்மை அறிந்த நான் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் தவறு செய்து விட்டேன் ராஜா. உண்மையை மறுதளித்து விட்டேன் ஆண்டவரே. உண்மை விட்டு தூரம் போய்விட்டேன் ஆண்டவரே. உண்மை தேடுகிறதிலே, உம்மோடு கூட ஐக்கியப்படுகிற ஜெப ஜீவியத்தில் அமைந்திருக்கிறதிலே நான் பின்வாங்கி போயிட்டப்பா. என்னை மன்னிக்க ஆண்டவரே, என்னை மன்னிக்க ஆண்டவரே. அருமையான தேவ ஜனமே, என்னென்ன காரியங்கள் உங்களுடைய மனதிலே உணர்த்தப்படுகிறீர்களோ, எந்த இடத்திலே தவறினீர்களோ, எந்தெந்த இடங்களிலே நாம் ஆண்டவரை துக்கப்படுத்தினோமோ அந்த காரியங்கள் எல்லாம் அறிக்கை செய்யும். தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, நம் நிமித்தம் இந்த COVID-19 என்கிற இந்த விஷக்கிருமியை எல்லாம் நம்முடைய எல்லைகளிலிருந்து, நம்முடைய தேசத்தின் எல்லைகளிலிருந்து, உலகத்தின் எல்லைகளிலிருந்து அவர் முற்றிலுமாய் அகற்றி போடுவார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்ல ஆகும் கட்டளைகள் நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. எனவே சபையை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு, தேவ ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு, மனவாட்டியாகிய சபையை அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படிக்கு, தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படிக்கு தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை தம்முடைய சபையிலிருந்து உருவாக்குகிறார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து தோன்றும் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின்படி ஜனத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். நாளை நான் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதிலே சித்தமுடையவராய் இந்த நாட்களை நமக்காக அனுமதித்து இருக்கிறார். எனவே நம்முடைய தவறுகளுக்காய் மனஸ்தாபப்படுவோம். தாவீது சொல்லுகிறான், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமின் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்கிறார். பாவத்தை அடக்கி வைத்துக் கொண்டு மாம்சத்தின் இச்சைகளை, கண்களின் இச்சையையும், ஜீவனத்தின் பெருமை நமக்குள்ளே பேணி வளர்த்து கொண்டு நானும் ஒரு கிறிஸ்தவன், நானும் ஒரு விசுவாசி, நானும் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் மாய்மாலமான ஜீவியம் செய்கிறோமா? தேசம் ஆபத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆத்துமாக்கள் தேவனை பற்றி அறிகிற அறிவில்லாதபடி அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனமே, உன்னை நீயே உயிர்த்து ஆராய்ந்து சோதித்துப்பா. நீ இருக்கும் இடம் எங்கே என்பதை சிந்தித்துப்பா. அல்லேலூயா. இயேசுவை பார்க்க வந்த சீசர்களை பார்த்து தேவ தூதன் சொன்னான், அது சாஸ்திரிகளை பார்த்து, நீங்கள் வந்த வழியை திரும்பி போக வேண்டாம், வேறு வழியாய் கடந்து சொல்லுங்கள். அருமையான தேவ ஜனமே, நாம் வந்த வழி பாவத்தின் வழி, நாம் வந்த வழி துர்க்குணத்தின் வழி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்ட பின்போ நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள பாதையா, நம்முடைய குணங்கள் பரிசுத்தமுள்ள குணமாய் மாறுகிறது. எனவே நீ வந்த வழியாய் திரும்பி போவது தேவனுடைய சித்தம் அல்ல. கர்த்தர் உனக்கு என்று வேறே ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழி பரிசுத்த வழி, அது நீதியின் வழி, அது மகிமையின் வழி. அந்த மகிமையான வழிக்கு நேராய், அந்த நீதின் வழிக்கு நேராய், அந்த பரிசுத்தத்தின் வழிக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திரும்புவோம். இதோ தேவனே, என்னுடைய பாவத்தை நான் உமக்கு அறிக்கையிடுவேன் என்று சொன்னேன். அப்பொழுது நீ என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 32:3-5 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கிறான். பாவம் நமக்குள் அடக்கி வைக்கப்படும் வரைக்கும் எலும்புகள் உலர்ந்து போகும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வறட்சி உண்டாகும். ஜெபத்திலே வறட்சி, வேத தியானத்திலே வளர்ச்சி, உபவாசத்திலே வறட்சி, ஊழிய செய்வதிலே வறட்சி. அந்த வறட்சிகள் நீங்கி திகைப்புகள் அகல வேண்டுமையா? பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது
தேவன் பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, பாவத்தினால் உண்டாகிற தோஷத்தை நம்மை விட்டு அகற்றி போடுகிறார். அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிரம் உன் சமாதானத்துக்கு ஏற்றங்களை அறிந்து கொண்டாயினால் நலமாயிருக்கும் என்று சொன்னார். இந்த பேண்டமிக் பீரியட்ல கிட்டத்தட்ட 3 மாதத்தை கடந்து 4வது மாதத்துக்குள்ளாய் கடந்து வந்து விட்டோம். இதுவரைக்கும் ஒவ்வொரு நாட்களும் இந்த நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தாரே, அற்புதமாய் நடத்தி வந்தாரே. அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, இனியும் நீ பாவத்திலே, இனியும் நீ உன்னுடைய அக்கிரம சிந்தையிலே, இனியும் நீ உன்னுடைய தீய கிரியைகளிலே அமைந்திருப்பாயானால் தேவ ஜனமே, ஹல்லேலூயா, கர்த்தர் கோபம் கொள்வார். எனவே அவருடைய கோபத்தை மாற்ற, அவருடைய வேதனையை மாற்ற நீ அவருக்கு சித்தமுடைய பிள்ளையாய் மாறும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் ஆண்டவரே, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தெரிந்தாள் அப்பா. தகப்பனே, என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்தரங்கத்தில் ஞானத்தை தெரியப்படுத்துவீர் என்று சொல்லப்பட்டபடி ஆம் தகப்பனே, என்னை ஒரு உண்மையுள்ள மனிதனாய் மாற்றும் ஆண்டவரே, ஒரு உண்மையுள்ள விசுவாசியாய் மாற்றும் ஆண்டவரே, ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாய் மாற்றும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தர் நம்மிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் மோசேயை உண்மை உள்ளவன் என்று எண்ணினபடினார். அந்த மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசேயோ என்றார், என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று. ஆமென், ஆமென். சாலமோன் சொல்லுகிறான், உண்மை உள்ள மனிதனோ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஆண்டவராகிய இயேசு இனி ஒரு நாளிலே சொல்ல போகிறார், அவர் நம்மை சந்திக்கும்படியாய், சபையை சந்திக்கும்படியாய் வரும் பொழுது, உண்மை உத்தவம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தார், ஆதலால் நான் உன்னை அநேகத்தில் ஆசீர்வாதமாய் வைக்க போகிறேன், அதிகாரியாய் வைக்க போகிறேன் என்று. எனவே அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து உண்மை உள்ள மகனே, உண்மை உள்ள மகளே, உண்மை உத்தவம் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி அழைக்கும்படி இந்த நாளிலே நம்முடைய சிந்தைகளை தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராய் திரும்புவோம், தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம், தேவனுடைய வல்லமையின் செயலுக்கு நேராய் திரும்புவோம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது என்று சொன்ன கர்த்தரிடத்திலிருந்து நல்ல பலனை பெற்றுக் கொள்ளும்படி, நல்ல பலனை பெற்றுக் கொள்ளும்படி ஏசப்பா எனக்கு இன்னும் கிருபைதாருங்கப்பா, கிருபைதாருங்கப்பா. ஜெப ஆவி எனக்குள்ளே ஊற்றுங்க ஆண்டவரே, விண்ணப்பத்தின் ஆவி என்னிலே ஊற்றுங்க ஆண்டவரே, பரிசுத்தத்தின் பிரசனத்தை எனக்குள்ளே தாரும் ஆண்டவரே, நீதியின் கிரியைகளை என்னிலே பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஏசப்பா எனக்கு என் நிமித்தம் என் தேசம் அழிக்கப்படாதபடிக்கு, என் நிமித்தம் என்னை சூழ இருக்கிற ஆத்மாக்களை அழித்து போகாதபடி இதோ நான் சுவரை துவாரத்தை அடைக்கவும் திறப்பிலே நின்று ஜெபிக்க என்னை ஒப்புக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே நான் ஆண்டவரே எனக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் திறப்பிலே நின்று போராடி ஜெபிக்கதங்க இந்த நாளில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா. தாவீது ஜெபிக்கிறான், சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிறைவரமான ஆவியை என்னுடைய உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி எல்லாருமாய் திறந்து கேட்போம். சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே, நிறைவரமான நம்முடைய ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும் அப்பா, புதுப்பியும் ஆண்டவரே. அப்பா, ஆதி நாட்களிலே பெற்ற அபிஷேகத்தின் வல்லமை, ஆதி நாட்களில் நான் பெற்றிருந்த தேவ கிருபையின் அடையாளங்கள் ஆண்டவரே, என்னை அற்புதமாய் நடத்தி வந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நான் பின்தங்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆத்துமாக்களே, இன்னும் ஆண்டவருக்குள்ளாய் முன்னேறி கடந்து வரத்தக்க தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் உங்களை அர்ப்பணித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா என்னை பலப்படுத்த, என்னை பலப்படுத்த, என்னுடைய ஆவியில ஒரு புதிய உற்சாகத்தை தாருங்கப்பா, ஒரு புதிய அபிஷேகத்தை தாருங்க ஆண்டவரே, ஒரு புதிய வல்லமையை தாரும் ஆண்டவரே, ஒரு புதிய தாகத்தை தாரும் ஆண்டவரே, ஒரு புதிய தரிசனத்தை தாரும் ஆண்டவரே. ஏசாயாவுக்கு கொடுத்த தரிசனத்தை போல அவனை குறித்த தரிசனம், சூழ இருக்கிற ஜனங்களை குறித்த தரிசனம், பரலோகத்தை குறித்த தரிசனம், எப்படிப்பட்ட தரிசனங்களினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. இந்த லாக்டவுன் பீரியட்ல ஆண்டவரே நிறைய எனக்கு ஜெபிக்க வாய்ப்பு கிடைக்குதுப்பா, நேரம் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் ஜெபிக்கக்கூடிய பலனை தாருங்கப்பா, வேதத்தை தியானிக்கக்கூடிய கிருபைகளை தாருங்க ஆண்டவரே, உபவாசத்தை ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பாடி ஆஃப் தி கிரைஸ்ட் மூலமா ஆண்டவரே 50 நாட்கள் உபவாச ஜெபம் நடக்கிறது, அந்த உபவாச ஜெபத்துல நான் கலந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஜீசஸ் ரெடீம்ஷன் மூலமாய் நடக்கக்கூடிய ஜெபங்களிலே பங்கு பெற்று ஆண்டவரே நான் உமக்குள் வளரத்தக்க கர்த்தர் கிருபைதாரங்க ஆண்டவரே. ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தின் மூலமாய் நடக்கக்கூடிய ஜெபங்களிலே பங்கு பெற்று ஆண்டவரே நான் இன்னும் உமக்குள்ளாய் வளர உதவி செய்யும் ஆண்டவரே. மீதி நேரங்களில் எல்லாம் நான் உடைய சமூகத்திலே என்னுடைய ஐக்கியம் உம்மோடு கூட இருக்கிறதுக்கு சீசர்களை தெரிந்து கொண்ட என் ஆண்டவர் அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், அவர்கள் பிரசங்கம் பண்ணவும், அவர்கள் பிசாசுகளை துரத்தவும், வியாதியஸ்தரை சுத்தமாகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டபடி உங்களோடு ஐக்கியப்படத்தக்கதான கிருபைகளை தாருங்க ராஜா. ஜெபாவியை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட், உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் தாருமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் தாருமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலையில் தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் தாருமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் தாருமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. ஹல்லேலூயா. உங்களுடைய பிரசன்னம் எனக்கு தாரும் ஆண்டவரே. எப்போதும் எனக்கு அது போதும் அப்பா. ஆமாண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. அன்று மோசே ஜெபித்த பொழுது தகப்பனே, எகிப்தின் அடிமைத்தன வீடாகி அந்த அடிமைத்தன தூரத்திலிருந்து எங்களை விடுவித்துக் கொண்டு வந்தீர் என்றாலும் தகப்பனே, இந்த லட்ச ஜனங்கள் நடத்தி செல்லும்படிக்கான பொறுப்பை நீர் என்கிட்ட தந்திருக்கிறீங்கப்பா. என்றாலும் நான் அல்ல, நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் பிரயாணப்படவே மாட்டோம் என்று உம்மை அழைத்தாரப்பா. உம்மை நோக்கி மன்றாடின பொழுது என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும், உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னே ராஜாவாய் கடந்து சென்ற பொழுது அந்த ஜனங்களை குறித்து பயத்தை சத்துருக்களுக்கு கட்டளையிட்டது மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்னே நீ சென்று கோணலானவைகளை எல்லாம் சபைப்படுத்தினதப்பா. இருப்பு தாழ்பாள்களை உடைத்தீரே, வெண்கல கதவுகளை முறித்தீரே அப்பா. அவர்களுக்கு என்று ஆண்டவரே தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து பிள்ளைகளை ஆண்டவரே பரவசப்படுத்தினீரே ராஜா. அதுபோல இந்த ஆராதனை நேரத்தில் டேடி நீர் எங்களோடு வாரும் ஆண்டவரே. எம்மாவூருக்கு சென்று சீசர்கள் அழைத்தது போல எங்களோடு தங்கியிரும் என்று நாங்கள் அழைக்கிறோம். நீர் எங்களோடு கூட வாரும், எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இராவிட்டால் அப்பா எங்களால் ஒன்று செய்ய முடியாதப்பா. நாங்கள் உம்மோடு கூட இருப்பது என்பதை காட்டிலும் நீர் எங்களோடு கூட இருக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் உடைய கையை பிடித்து அல்ல ராஜா, நீங்க எங்க கையை பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. ஏசப்பா, நீங்க என் கையை பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. நீங்க என் கையை பிடிச்சு நடத்தினீங்கன்னா நான் இந்த உலகத்திலே நான் சோர்ந்து போகவே மாட்டேன்ப்பா, விழுதவே மாட்டேன் ஆண்டவரே. நீர் என் கரத்தை பிடித்து செம்மையான பாதை நடத்துவீர்.
நீரின் பாதை நடத்துவீர், பரிசுத்தத்தின் பாதை நடத்துவீர், மகிமையின் பாதை நடத்துவீர் அப்பா. எனவே எந்த பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் உங்க கைக்குள்ள நான் இருக்கிற பொழுது நான் பின்வாங்கவே மாட்டேன், இடரவே மாட்டேன் ஆண்டவரே. என் கையை பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்போம் அல்லேலூயா. நீ என் கையை பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே. எஸ் லார்ட், உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவார். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். கரம் பிடித்து நடத்துகிறவரே நாங்கள் உமக்கு நன்றி ராஜா. மார்போடு எங்களை அணைத்துக் கொள்கிறவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நடத்துங்கப்பா. உங்களுக்கு கிருபை அதிகமாய் எங்களை தாங்கட்டு ராஜா. அந்த அன்பை கரத்தின் ஆளுகைக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. இப்பொழுது நாம் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய தேசத்திலே COVID-19 பாதிப்புகள் குறைகிறது போல குறைந்தது. ஆனால் மறுபடியும் தென் மாவட்டங்களில், தமிழகத்தில் தென் மாவட்டங்களிலே பெருகுகிறது, வட மாநிலங்களிலே பெருகுகிறது. விதமாய் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே COVID-19 கர்த்தர் நம்முடைய தேசத்தை, நம்முடைய மாநிலத்தை, நம்முடைய பட்டணத்தை, நம்முடைய கிராமத்தை மீட்டெடுக்கும்படியாய் நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். தேசத்தின் பாதுகாவலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்திலே நேபாளத்தின் மூலமாக, பாகிஸ்தான் மூலமாக, சீனா மூலமாக, விதமாய் தீவிரவாதிகள் மூலமாக நம்முடைய தேசத்தின் பாதுகாப்பிற்கு எவ்வளவோ அச்சுறுத்தல்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. எல்லையிலே பாதுகாப்பு படை வீரர்கள் எத்தனையோ அநியாயமாய் மறிக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அந்த நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக, நம்முடைய தேசத்தை பாதுகாக்கிற பாதுகாவலர்களுக்காக, இராணுவ வீரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, தேசம் பொருளாதாரத்திலே மிகுந்த வீழ்ச்சி பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. இந்த பேண்டமிக் பேரிடலே எத்தனையோ ஜனங்கள் வேலையெல்லாம் பசியிலும் பட்டியலிலும் வாடி தவித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை கர்த்தர் உயர்த்தும்படிக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார். வேறு வழியே தேவன் நாமே இறக்கம் பாராட்ட முடியும். தேவன் தேசத்திற்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும். தேவன் தாமே நம்முடைய தேசத்தை எல்லா விதமான இந்த COVID-19 தாக்கத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும். நாம் எல்லாரும் ஜெபம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி ராஜா. பிரைஸ் தி லார்ட். உமக்கு நன்றி. நன்றி ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய கர்த்தாவே, எங்களுடைய கர்த்தாவே அகில உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதான COVID-19க்காக உங்களுடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, இந்த எல்லாவற்றையும் கவனித்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக, எங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக
ஆண்டவரே இப்படிப்பட்டதான கர்த்தாவே ஒரு வைரஸ் ஆண்டவரே எங்களை தாக்கி இருந்தாலும் கூட கர்த்தாவே நீர் உடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு சிலுவையிலே நீர் எங்களுக்கு சம்பாதித்த கர்த்தாவே ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆண்டவரே நோய்களே என்னுடைய பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே அந்த காரியத்தை ஒரு விஷயம் நினைவு கூர்ந்து ஆண்டவரே அகில உலகத்தின் மேல் உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு கர்த்தாவே ஆண்டவரே ஒரே நிமிஷத்திலே என் தேவன் தாமே இந்த COVID-19 வைரஸை நிர்மூலமாக்க வேண்டுமாறு நினைத்து செபிக்கிற ராஜா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில் வல்லமையுள்ள தோப்பனே, ஆண்டவரே நீ வார்த்தையில் மாறாத தேவன் தோப்பனே, ஆண்டவரே ஒரு நாளும் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா எங்களுக்கு தீங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல தோப்பனே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொன்னீங்களே ராஜா. ஆனாலும் கர்த்தாவே ஆண்டவரே அநேக மக்கள் கர்த்தாவே ஆண்டவரே இந்த வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அநேக இறந்து போய் கொண்டு கர்த்தாவே இருக்கிறதான ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலை அறிந்திருக்கிற கர்த்தர் ஒரு விஷயம் இரக்கம் பாராட்டி கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தா ஒரு பெரிய விடுதலை கட்டளிட வேண்டுமாறு நினைக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அயல் நாட்டிலிருந்து கர்த்தாவே எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவு நிர்பந்தங்கள் கர்த்தாவே இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் காண்கிற கர்த்தர் ஆண்டவரே அப்பா உண்மையாகவே ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டு ஆண்டவரே தேசத்தின் அதிகாரிகளும் ஆண்டவரே காவல்படையினரும் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே அப்பா மிலிட்டரியன்ஸ் கர்த்தாவே பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக என் தேவன் தாமே எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமாறு வினைக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் காணப்படுகிறதான பொருளாதார வீழ்ச்சிக்காக நம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வருகிறோம். அநேகர் வேலை இழந்து விட்டார்கள் தோப்பனே, அநேகர் உண்ணாகாரம் இன்றி கர்த்தாவை உடுக்க வஸ்திரம் இன்றி ஆண்டவரே கஷ்டப்படுவது நீ காண்கிறீரே ராஜா. எல்லாவற்றையும் கர்த்தாவே தூரத்திலிருந்து அறிகிற தேவன் ஆண்டவரே சமீபமாய் வந்து பலனளிக்கிறவர் என்று வைக்க சொல்லப்பட்டிருக்கிறது. நீதாமே இறங்கி கர்த்தாவே எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட்டு கர்த்தாவே ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து மன சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆராதிக்க என் தேவன் தாமே அனுகிரகம் செய்ய வேண்டுமாறு நினைக்கி ஜெபிக்கிறோம். அது சீக்கிரத்திலே கர்த்தாவே உடைய சபையில் திறக்கப்பட்டு நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை விடுதலையோடும் ஆராதிக்க என் தேவன் தாமே அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆராதித்துக் கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் சற்று நேரம் வேதத்தை தியானிக்க போகிறோம். நாம் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசிக்கிறோம். 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதி. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாய் கர்த்தர் பேசும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்கிறார். இந்த பூமியிலே நாம் எவ்வளோ காரியங்களிலே நாம் திறமைசாலிகளாக இருக்கலாம். பேச்சில் திறமை படைத்தவர்களாக இருக்கலாம், செயலில் திறமை படைத்தவர்களாக இருக்கலாம், இன்னும் பற்பல விதமான காரியங்களை திட்டமிடுகிறதிலே திறமை படைத்தவர்களாக இருக்கலாம். எவ்வளோ திறமைகள் நமக்குள்ள இருந்தாலும் அநேகருடைய வாழ்க்கையிலே திறமைகளின் நிமித்தம் அவர்கள் வெற்றி காண முடியாமல் திறமையிலும் தோல்வியை கண்டு தோல்ந்து போன நிலைமையில் இருக்கிற அநேகர் உண்டு. ஆகிலும் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், என் நாமத்தை நீ அறிந்திருக்கிற பொழுது நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்கிறார். அப்படியே ஆண்டவருடைய நாமத்தை குறித்த அறிகிற அறிவு ஒவ்வொரு மனிதருக்குள்ளே கடந்து வர வேண்டும். அப்படியானால் ஆண்டவருடைய நாமம் என்ன என்று சொல்லும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிசயமான நாமம். அவ்வருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அனுப்பினார். அப்பொழுது அவர் இந்த பூமியிலே அனுப்பப்படும் பொழுது தேவதூதனால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோருக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம்
21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பாருங்க, இயேசு என்று பெயரிடுங்கள். அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். இயேசு என்கிற பெயரில் அடைந்திருக்கிற, அமைந்திருக்கிற, அடங்கி இருக்கிற ஒரு அதிசயமான பொருள் என்னவென்றால், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிற ரட்சகர் என்று சொன்னார். அவர்களே, இயேசு என்கிற பெயரை சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது. எவைகளிலிருந்து ரட்சிப்பு? முதலாவது பாவங்களிலிருந்து ரட்சிப்பு, அதன் பின்பதாக மற்ற காரியங்களிலிருந்து ரட்சிப்பை அவர் தருகிறார். எனவே இயேசுவை அறிகிற அறிவு, இயேசுதான் என் பாவத்தை போக்கும் பரிகாரி, இயேசுதான் எனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ரட்சகர், அவர்தான் நான் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு எனக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுனர், ஆலோசகர் என்று சொல்லி இந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற பொழுது, அவருடைய நாமத்தை குறித்து அறிகிற அறிவு நமக்குள்ளே பெருகுகிற பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை தருகிறது. அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே அருமையானவர்களே, இயேசுவை பற்றி அறிகிற அறிவு நமக்குள் இருக்கும் பொழுது உயர்வு கிடைக்கிறது. இரண்டாவதாக, அவரை பற்றிய அறிவு நமக்குள்ளே எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இயேசுவை பற்றி அறிகிற அறிவிலே ஒரு மனிதன் சிறந்த பக்திமானாயிருந்தான், ஆனால் அவன் சிறந்த அறிவாளியாகவும் இருந்தான். ஆனாலும் கூட அவனுக்குள்ளே இயேசுவை பற்றிய அறிகிற அறிவு இல்லை. அவன் யார் என்றால், பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல். அவன் முந்தைய பெயர் சவுல். அவன் சிறந்த பக்தன், நியாயப்பிரமாணத்தை நன்றாய் கற்றறிந்தவன், பக்தி வைராக்கியத்தின்படி அவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். பக்தி வைராக்கியத்தின்படி, இதாவது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யெகோவா தேவனை அல்லாது இயேசு என்கிற அவரை குறித்து பேசுகிற அந்த சபைகளை, சபை போதகர்களை துன்புறுத்தினவன், அநேக கொடுமைகளை செய்தவன், சில கொலைகளுக்கும் அவன் உடந்தையாக இருந்தவன். அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியத்தில் இருந்தவன். அப்படிப்பட்ட அந்த பக்தி வைராக்கியத்தில் இருந்தவன் தமஸ்கு பட்டணத்தில் உள்ள இயேசுவின் பிள்ளைகளை, இயேசுவின் சபைகளை அழிக்கும்படி, துன்புறுத்தும்படி அவன் வந்த பொழுது, மத்தியான வேளையிலே தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக பயணித்துக் கொண்டிருக்கிறான். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றியது. அப்போஸ்தலர்களுடைய 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஏனால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பாருங்க, மத்தியான வேளையிலே அவன் வந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த சூரிய ஒளியின் மத்தியிலே மேலான ஒரு ஒளி ஒன்று அவனை சந்திக்கிறது. அந்த ஒளியை பார்த்த உடனே அவன் தான் பயணித்த வாகனத்திலிருந்து கீழே விழுந்தான். அவன் நல்லாக விழுந்து மேல பார்த்தா அவனுக்கு கண்ணு தெரியல, ஆனால் ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவனுடைய அறிவு செயல்படுகிறது, இவனுடைய படிப்பின் அறிவு செயல்படுகிறது. யெகோவா தேவனை குறித்து தெரியும், அவர் சர்வ வல்லவர். அவர் தான் என்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு பாட்டியமாக 90 வயசு ஆன பின்பு, கற்பம் செத்து போன பின்பும் வாக்குத்தத்தம் சொன்னபடி ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் முற்பிதாக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவரை வழிநடத்தினார், பாதுகாத்தார் என்றெல்லாம் இவன் அறிந்திருந்தான். ஆக இப்படிப்பட்ட தேவன் உருவாக்கின இந்த சூரியன், அவர் சிருஷ்டித்த இந்த சூரிய ஒளியை காட்டிலும் ஒரு சிறந்த ஒரு ஒளி, மேலான ஒரு ஒளி வருகிறது என்றால், இது ஒரு தெய்வீக ஒளியை தவிர வேறு ஒரு ஒளி அல்ல என்பதை அறிந்து கொண்டுதான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்று. எனவே சிருஷ்டிகளை சிருஷ்டித்த ஒருவர் உண்டு, அவர் ஆண்டவர். எனவே அந்த ஆண்டவரை யெகோவாவாக நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இது இன்னும் வித்தியாசமான ஒரு ஒளியாக இருக்கிறது என்று சொல்லி அவன் எண்ணி ஆண்டவரை நீர் யார் என்று கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது கடினமாம் என்று சொல். உடனே அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி. அருமையானவர்களே, அப்பொழுது இயேசு
நான் தான் இயேசு என்று அவர்களிடத்தில் பேசின மாத்திரத்திலே அந்த இயேசுவை பற்றி தான் அறிந்து கொள்ளும்படிக்கு அவரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறான். நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறேன். இன்னும் வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் வாசிப்போமே. ஆனால் 7-8 பிலிப்பியர் 3:5ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனவே ஒரு சிறந்த படிப்பாளி, சிறந்த வியாபாரி, நல்ல செல்வந்தனான ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு அவனை சந்தித்த பின்பு அவன் சொல்றான், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஆக எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை அறிகிற அறிவுக்கு நேராய் கடந்து வந்தான். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன எனக்கு காண்பியும் என்று சொன்னான். தேவனுடைய சித்தத்தின்படி தன்னை அர்ப்பணித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை வல்லமையான ஒரு அப்போஸ்தலனாக மாற்றினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை அறிகிற அறிவு, ஏசப்பா என்னுடைய பாவத்தை போக்குகிற பரிகாரி என்று நாம் அவரை அறிகிற பொழுது, அவரை விசுவாசிக்கிற பொழுது, அவர் எப்பேற்பட்ட பாவியையும் பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க